தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, ஆற்காடு அப்படிங்கிற ஊர்லேருந்து சுந்தரி அம்மாள் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது ஏகாதசி சிரவணம் ஒரு திதி ஒரு நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுக்கு இருக்குது. அது மாதிரி ஆருத்ரா அப்படின்னு ஒரு திதி பிரதோஷம் அப்படின்னு சிவனுக்கு இருக்குது. அந்த மாதிரி சஷ்டி கிருத்திகை அப்படின்னு முருகனுக்கு இருக்குது. எல்லாருக்குமே இந்த மகாதேவதைகள்லாம் ஒரு திதியும் ஒரு நட்சத்திரமும் சிறப்பு நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கணபதிக்கு சதுர்த்தி அப்படிங்கிற திதி சொல்கிறாங்க. சங்கடகர சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் என்ன, கணபதிக்கான நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாஸ்திரங்களில் கணபதிக்கான நட்சத்திரமாக சுவாதி சொல்லப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலேருந்து செல்வ கணபதி அப்படிங்கிறவர் கேட்குறார், சிவபெருமான் பிறப்பற்றவன் அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் அவருக்கு பூணூல்லாம் போட்டிருக்கா. அது எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னா, அவர் அவருக்கு ஒரு குலம் நம்ம சொல்கிற மாதிரி ஆகுது. அப்புறம் எதுக்கு அவர் பூணூல் போடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். அதாவது ஒவ்வொரு சாத்திரமும் தனக்கான ஒரு தனி அடையாளத்தை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சிற்பம், ஆகமம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சாத்திரங்கள். ஆகமம் இல்லைன்னா சிற்பம் செய்ய முடியாது, சிற்பங்கள் இல்லைன்னா கோயில்களில் பூஜை எல்லாம் பண்ண முடியாது. அதனால் சிற்ப சாஸ்திரமும் ஆகம சாஸ்திரமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதில் பூணூல் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு என்ன தியானத்தில் இருக்குன்னா, நாகயஜ்ஞோபவீதஞ்ச, பாம்பை பிடிச்சி பூணூலாக போட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கபாலமாலாபரணம்னு போட்டிருப்பார். திருவெண்காட்டில் அகோரேசின்னு ஒரு சாமி இருக்குது. அந்த அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு பூணூல் போட்டிருக்கோம். பிரமாதமாக கபால மாலைகளால் கோத்து போட்டிருப்பாள். அப்போ இந்த பூணூலுங்கிறது என்ன, ஒரு நூல்னால் போட்டிருப்பாள். இப்போ இந்த நூல் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பூணூலானது ஆகமத்தை பொறுத்தவரை எதனுடைய அடையாளமாக திகழ்கிறது அப்படின்னு கேட்டால், செயலாக்கத்திறன் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த பூணூலுங்கிறது செயல்படுறது. அதனால தான் நாகயஜ்ஞோபயம், நாகத்தை பூணூல் எப்படி மாட்டிப்போம் அது மாதிரி போட்டுருப்பான். அது மாதிரி உயிருள்ள நாகத்தை யாரும் பூணூலாக போட்டுக்கிறது இல்லை. பின்ன எதுக்கு சிற்பத்தில் போடுறா அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை இயக்குபவனாக அவன் இருக்கிறான். அப்போ செயல்திறனை சூட்டுவது, ஒரு செயல் விளக்க ஆற்றல். இப்போ நம்ம சொல்கிறோம், கையில் துப்பாக்கி வச்சுருந்தா அவருக்கு சுட தெரியும். அந்த ஒரு அதிகாரிகள் அதை வச்சுருக்கா. அப்போ அவரை சுட தெரிஞ்சவர் தானே அதை வச்சுக்க போகிறார். சும்மா யாராவது அந்த கருவியை தாங்கி இருக்க மாட்டார். ஒரு பேனா வச்சுட்டுருக்கான்னா ஒரு எழுத்தாளர் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நம்ம படிக்கிற குழந்தைகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ காதில் இந்த நாடி துடிப்பு பார்க்குறா மருத்துவர்கள் அவளெல்லாம் வச்சுருக்கா அப்படின்னா அவள் மருத்துவர்னு பார்த்தோன்னே அந்த அடையாளம் தெரியும். அந்த மாதிரி ஒரு சிற்பத்தில் ஒரு செயலாக்கத்தை சொல்லணும், அவர் செயலாற்றல் மிக்கவர், கிரியாசக்தின்னு பேர். அந்த கிரியாசக்தி மிக்கவர் அந்த சாமின்னு சொல்கிறதுக்காக அந்த பூணூல் மாதிரி போட்டிருக்கா. அப்போ சிற்பத்தில் போடக்கூடிய பூணூல் ஆன்மாக்களை இயக்க வல்லவன், அனைத்தையும் செயல்படுத்த வல்லவன். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக பஞ்சகிருத்திய பராயணகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சிருஷ்டி படைக்கிறது, ஸ்திதி காக்கிறது, சம்ஹாரம் அழிக்கிறது, திரோபாவம் மறைக்கிறது, அனுகிரகம் அப்படின்னா அருள்றது. இப்படி இந்த 5 தொழிலையும் செய்ய வல்லவனாதலால் அவருக்கு பூணூலானது அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பூணூலுங்கிறது நீங்கள் சொல்வது ஒரு குலத்தின் அடையாளம் அல்ல, சிற்பத்தின் நோக்கில், சைவத்தின் நோக்கில் அது செயலாற்றல் என்கின்ற அடையாளத்தை சூட்டுகிறது. லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மதுரையிலேருந்து கேட்குறாங்க, கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக கிரகண காலங்களில் உணவு அருந்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிஞ்சவொன்னே உணவு அருந்தலாம், கிரகணத்துக்கு கிரகண நேரத்தில் உணவு அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா
வேலை பணியிலே ஈடுபடக்கூடாது. கர்ப்பிணி ஸ்திரீகளாக இருக்கிறவா ஏதாவது இந்த இப்போ காய்கறி நறுக்கிறது அந்த மாதிரி சில பணிகள்லாம் வைப்படலையோ அந்த மாதிரி பணிகளை செய்யாமல் ஓய்வாக அமர்ந்தோ இல்லை கிடந்த நிலையிலேயோ சிவபெருமானுடைய மந்திரம் அப்படின்னு ஒரு சில ஜபங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை மனசுக்குள்ளே எண்ணி இருந்தால் அது அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு மிகச்சிறந்த சிவபக்தியை கொடுக்கும். அதோடு மாத்திரம் இல்லாமல் அது ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது அப்படின்னு சொன்னால், புறச்செயல்கள் எதனாலையும் ஈடுபடக்கூடாது. புறச்செயல்கள்னால் என்ன அப்படின்னா, இப்போ சமைக்கிறது அந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறதோ இல்லையோ, துணி துவைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதோ இல்லையோ, அந்த மாதிரி வீட்டு காரியங்கள் எதுவும் பண்ணாமல் அந்த நேரத்தில் சிவத்தியானத்தில் ஈடுபட்டால் அந்த வயத்தில் இருக்கிற கருவுக்கு அது நல்லது. அந்த கிரகண காலங்களில் அந்த 2 கிரகங்களில் இணைவனால் அது வழியாக வெளியில் வரக்கூடிய அந்த கதிர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. அந்த தீமையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தர்பையை கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் சில நட்சத்திரங்களில் பிறந்தவாளுக்கு ஒரு சில ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி இறைவனை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாள். கிரகணத்துக்கு முடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுதான் கிரகண காலத்தில் பெண்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள்.